மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள், உங்களை டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் பேர் நடராசா சுஜீவன், காரணிகர் இந்து கல்லூரி கணித பாட ஆசிரியர். இன்று நாங்கள் வகுத்தல் முறையில் நாங்கள் வர்க்கமூல பெறுமதி காண்ற சம்பந்தமாக பார்த்த நாங்கள் இன்றைக்கு அது இந்த வர்க்கமூலத்தை பயன்படுத்தி எப்படி நாங்கள் பிரச்சனைகள் கணக்குகளை தீர்க்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதாவது வர்க்கமூலங்கள பயன்பாடுகள், அதாவது உங்களுக்கு நாங்கள் பரீட்சையில் பகுதி 2 இப்படியான வினாக்கள் வரும். சரியா? அது சம்பந்தமான பார்க்க போகிறோம். சரியா? பாப்போமா? எல்லாரும் ரெடியா? ஓகே. எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரு கொப்பி எடுத்து சார் விளங்கப்படுத்த செய்து பார்க்கணும். என்ன? ஓகே. கவனத்தை சிதற விடாம எல்லாரும் இங்க கவனிக்கணும். சரியோ? பாருங்கோ பாருங்கோ வர்க்க மூலத்தை பயன்படுத்தி பிரச்சனைகளை தீர்த்தல். முதலாவது கேள்வியை பாருங்கோ. பரப்பளவு 441 சென்டிமீட்டர் வர்க்கமுள்ள ஒரு சதுரத்தின் பக்க நீளத்தை காண்க. அப்ப சதுரம் உண்டு, அந்த சதுரத்தின் பரப்பளவு தந்திருக்கு 441 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப சதுரத்தின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும். சதுரம் என்றா நீளம் தர நீளம். என்ன? ஓகே. அதுக்கு முதல் சதுரத்தின் சிறப்பியல்பு என்ன? எல்லா கோணமும் சமனா இருக்கும். எவ்வளவு? எல்லா கோணமும் 90 பாகம். எல்லா பக்கமும் சமன். என்ன? எல்லா பக்கமும் சமன், எல்லா கோணமும் சமன். ஓகே. அப்ப சதுரத்தின் பரப்பளவு 441 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்ப பரப்பளவுண்டா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஏரியா. அதை நான் இங்க ஏ என்று குறிச்சிருக்கேன். 441. சரியா? பரப்பளவு 441 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? வேண்டா கேள்வி சதுரத்தில் ஒரு பக்க நீளம். அப்ப அந்த ஒரு பக்க நீளம் தெரியாது, அதை நாங்கள் ஒரு எக்ஸ் என்று வைப்போம். சரியா? அப்ப எல்லா பக்கமும் எக்ஸ் ஆயிருக்கு. மீன் சதுரம் என்றா எல்லா பக்கமும் சமம். அப்ப பாருங்க, சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை காட்டும். அப்ப பரப்பளவுண்டா நீளம் தர நீளமே சதுரம் இல்லோ. அப்ப எக்ஸ் தர எக்ஸ் தான் எவ்வளவு? 441. ஓகே. எக்ஸ் தர எக்ஸ் என்னது? எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் 441 எக்ஸ் காணும். அப்ப என்ன செய்வீங்க? வர்க்கத்தை இல்லாம பண்ண வர்க்க மூலம் எடுப்பீங்க. அப்ப வர்க்க மூலம் 441. வர்க்க மூலத்தை எடுக்க பிளஸ் ஓ மைனஸ் வரும். அப்ப உங்களுக்கு தேவையில்லை. பாருங்க. அப்ப வர்க்க மூலம் 441 இது என்ன பெறுமதியை காணும். இதுக்குத்தான் நாங்கள் முதல்ல என்ன படிச்சாங்க? வகுத்தல் முறையில வர்க்கமூல பெறுமதி காண்றது. அதை இங்க பிரிய வைக்கும். விளங்குதா? அப்ப 441 பெறுமதி பாருங்க. என்ன செய்யணும்? பின்னைக்கு இருந்து 2 சோடி கட்டணும். அப்ப இதுல ஒரு கம்ம வரும். சொல்லுங்க. 4 எந்த நிறை வர்க்கம்? 2 4. அப்ப இங்க 2, இங்க 2 போடுங்க. 2 பெருக்கினா 4 கழிப்பீங்கள், மீதி 0. மேலே இருக்கிற 2 2 பெருக்கினா 4. இதுல வார இலக்கத்தையும் இதுல வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? இந்த 41 சோடியா ரக்குவீங்கள். விளங்குதா? இனி இங்க 2 இலக்கம், அங்கேயும் 2 இலக்கம். அப்ப இந்த 4 அங்க இருக்கிற 4 முதலாவது இலக்கத்துக்கு எத்தனை முறை என்று பாருங்க. 4 எத்தனை முறை? ஒரு முறை. சரியா? 41 1 பெருக்கினா 41 கழிச்சா மீதி 0. ஆகவே எக்ஸின் பெருமானம் எத்தனை என்று வருது? 21 சென்டிமீட்டர். அலகு முக்கியம். ஏன்? எங்களுக்கு பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கத்துல இருந்தது. அப்ப நீளம் எவ்வளவு வரும்? சென்டிமீட்டர்ல வரும். அப்ப பரப்பளவு 441 சென்டிமீட்டர் வர்க்கமுடைய இந்த சதுரத்தின்
ஒரு பக்க நீளம் எப்படி வருது 21 சென்டிமீட்டர். விளங்குதா? விளங்கிட்டா உங்களுக்கு? பாருங்க அடுத்த வினா, சதுர வடிவமான ஒரு வீட்டு தோட்டம் முற்றாக மூடப்பட்டுள்ளது. சதுர வடிவமான ஒரு வீட்டு தோட்டம் முற்றாக மூடப்படுமாறு 900 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய சதுர வடிவிலான 324 பீங்கான் கற்கள் பதிக்கப்பட்டுள்ள வீட்டு தோட்டத்தின் ஒரு பக்க நீளம் யாது? சரியா? விளங்குதா? கேள்வி முதல் விளங்குதா? சதுர வடிவமான ஒரு வீட்டு தோட்டம் முற்றாக மூடப்படுமாறு 900 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய சதுர வடிவிலான 324 பீங்கான் கற்கள் பதிக்கப்பட்டுள்ள வீட்டு தோட்டத்தின் ஒரு பக்க நீளம். அதுல தந்ததுக்கு 900 சென்டிமீட்டர் வர்க்கம் என்றது இது அந்த பீங்காண்ட பரப்பளவு. ஒரு பீங்காண்ட பரப்பளவு, ஒரு பீங்காண்ட பரப்பளவு தான் 900 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்படி அந்த வீட்டு தோட்டத்தை முற்றாக பதிக்கப்பட்டுள்ளது. எத்தனை பீங்கான் பதிக்கப்பட்டுள்ளது? 324 பீங்கான் பதிக்கப்பட்டுள்ளது. விளங்குதா? மொத்தம் 324 பீங்கான்கள் அந்த வீட்டு தோட்டத்தில் பதிக்கப்பட்டிருக்கு. ஒரு பீங்காண்ட பரப்பளவு தான் எவ்வளவு? 900. இதுல இருந்து நாங்கள் என்னத்தை காணலாம்? ஒரு பீங்கானின் நீளத்தை காணலாம். விளங்குதா? முதல்ல என்ன செய்வோம்? ஒரு பீங்கானின் நீளத்தை காணும். பாருங்க, ஒரு பீங்கானின் நீளம், ஒரு பீங்கானின் நீளம் எப்படி காண்றது? என்ன செய்யணும்? ஒரு பீங்காண்ட பரப்பளவு 900 சென்டிமீட்டர் வர்க்கம்டா, அந்த ஒரு பக்க நீளம் பீங்காண்ட ஒரு பக்க நீளம் காணணும்டா என்ன செய்யணும்? வர்க்கம் மூலம் 900 காணணும். ஓகே, இப்ப வர்க்கம் மூலம் 900 உங்களுக்கு காண தெரியும். என்ன செய்வீங்க? வகுத்தல் முறையில பின்னுக்கு இருந்து 2 2 சோடி கட்டுவீங்க. அப்ப 900 என்னத்தின் நிறைவேற்கன்? 3 3 9 கழிப்பீங்கள் 0, மேலே இருக்கிற 3 2ஆல பெருக்குவீங்கள் 6. இதுல வார இலக்கம் கண்டுபிடிக்கணும். இந்த 2 இலக்கத்தையும் அப்படியே சோடியா இறக்குவீங்கள். சரியா? இங்க 2 இலக்கம், அங்க 0, அப்ப என்னது? அடங்காது. அப்ப 0 0 பெருக்கினா 0 மீதி 0. அப்ப 900 வர்க்கம் மூலம் 900 எவ்வளவு வந்து வருது? 30. ஓகே, அப்ப இது ஒரு பீங்கானின் நீளம். ஒரு பீங்கானின் நீளம் 30 சென்டிமீட்டர். எங்களுக்கு அந்த தோட்டத்துல 324 பீங்கான் இருக்கா. அப்ப அதை வச்சுக்கொண்டு ஒரு நிறையில, சரியா, அதாவது அந்த வீட்டு தோட்டத்தின் நிறையில எத்தனை பீங்கான் இருக்குமென்று பார்க்கலாம். சரியா? ஒரு நிறையில் காணப்படும் பீங்கான்களின் எண்ணிக்கை அதை கண்டுட்டு அந்த பீங்கான்கள எண்ணிக்கையால இந்த ஒரு பீங்காண்ட நீளத்தை பிரிக்க விட்டீங்கண்டா அந்த வீட்டு தோட்டத்தின் நீளம் பெறும். ஓகே, அப்ப என்ன செய்வீங்க? ஒரு நிறையில் உள்ள பீங்கான்களின் எண்ணிக்கை, ஒரு நிறையில் உள்ள பீங்கான்களின் எண்ணிக்கை, ஒரு நிறையில் உள்ள பீங்கான்களின் எண்ணிக்கை. விளங்குதோ? என்ன செய்யணும்? வர்க்க மூலம் 324 காணும். அது விளங்குதோ? இரண்டு விளங்குதோ? ஓகே, பாருங்க. அப்ப வர்க்க மூலம் 324 என்ன செய்வீங்க? வகுத்தல் முறையில 324 பொறுமதி காணுவீங்க. பாருங்க, பின்னிக்கு இருந்து 2 2 சோடி கட்டுவீங்க. 3 எந்த நிறைவேற்க வரும்? ஒரு 1 1 2 4. அப்ப எது இருக்கணும்? 1 1 மீதி 2. மேலே இருக்கிற 1 2ஆல பெருக்கினா 2. இதுல வார இலக்கம் கண்டுபிடிப்பீங்க. என்ன பிள்ளைகள்? பாருங்க, இந்த 24 அப்படியே சோடி இறக்குவீங்க. இங்க 2 இலக்கம், அங்க 3 இலக்கம். அப்ப இந்த 2 22 எத்தனை முறை? 11 2 22. 11 போடலாமா? இல்ல. என்னது? 0ல இருந்து 9 வரைக்கும் தான் போடலாம். அப்ப 9 போட்டு பாருங்க, கூட வரக்கூடாது. என்ன? 9ஆல பெருக்குங்க,
99 81 1 எழுதி 8 மிச்சம் 92 18 18 மட்டும் 26 அப்ப கூடிட்டு அடுத்தது 8 போட்டு பாருங்க 8 64 4 எழுதி 6 மிச்சம் 2 16 16 மாறும் 22 அப்ப மீதி. அப்ப ஒரு நிறையில எத்தனை பீங்கான் இருக்கும்? 18 பீங்கான் இருக்கும். ஒரு நிறையில 18 பீங்கான். உங்களுக்கு 30 வந்துருக்கு. அந்த 30 18ஆல பெருக்கினா அந்த சதுர வடிவமான ஒரு வீட்டு தோட்டத்தின் நீளம் பெறும். நீளமும் அகலமும் சமனா இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு ஒரு நிறையில இருக்கிற பீங்கான்கள் எண்ணிக்கை 18 பீங்கான்கள். ஓகே பாருங்க. அப்ப என்ன செய்யணும்? கேள்வி வீட்டு தோட்டத்தின் ஒரு பக்க நீளம். இப்ப வீட்டு தோட்டத்தின் ஒரு பக்க நீளம் காணுறதுக்கு என்ன செய்யணும்? 30 18ஆல பெருக்கும். பெருக்கினா எவ்வளவு? 540 சென்டிமீட்டர். விளங்குதா? இது 30 சென்டிமீட்டர்ல இருக்கு. இது 18 பீங்கான்கள் எண்ணிக்கை. என்ன அப்ப பெருக்கினா 540 சென்டிமீட்டர். விளங்குதா? அப்ப வீட்டு தோட்டத்தின் ஒரு பக்க நீளம் எவ்வளவு வருது? 540 சென்டிமீட்டர். விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதா? ஓகே, நீங்களும் என்ன செய்யணும்? செய்து பார்க்கணும். சந்தேகம் இருந்தா என்ன கேட்கலாம். சரியா? இதுல முன்னுக்கு என்ற நம்பர் இருக்கு, அதுக்கு கேட்கலாம். சரியா? அடுத்த வினா, அடுத்தது உங்களோட பயிற்சி புத்தகத்தில் இருக்கிற, உங்களோட பாடசாலை புத்தகத்தில் இருக்கிற பயிற்சி 2.3. சரியா? பாருங்க. முதலாவது கேள்வி, 1225 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள ஒரு கார்ட்போர்ட் துண்டின் ஒரு பக்க நீளம் ஜாது. அப்ப அந்த பரப்பளவு தந்திருக்கு 1225 சென்டிமீட்டர் வர்க்கம். கேள்வி ஒரு பக்க நீளம். அப்ப என்ன செய்வீங்க? ஒரு பக்க நீளம் காணணும்டா நாங்க முதல் சதுரத்தை கண்டம், அதே மாதிரி தான் என்ன செய்வீங்க? வர்க்க மூலம் 1225 பெறுமதியை காணுவீங்க. அது உங்களுக்கு காண தெரியும் தானே? படிச்சுனாங்களே என்ன வகுத்தல் முறையில என்ன மாதிரி காண்றாங்க பாருங்க. அப்ப கார்ட்போர்ட் துண்டின் ஒரு பக்க நீளம் கேள்வி. அப்ப என்ன செய்யணும்? வர்க்க மூலம் 1225 காணுவீங்க. பின்னிக்கு இருந்து 2 சோடி காட்டுவீங்க. சொல்லுங்க, எந்த நிறைவேறத்துக்கு வரும்? 3 9 கழிச்சா 3 மிச்சம். பாருங்க, மேலே இருக்க 3 2ஆல பெருக்கினா 6. இதுல வார இலக்கம், இதுல வார இலக்கம் கண்டுபிடிக்கணும். சரியா? என்ன செய்யணும்? இந்த 2 25ஐயும் சோடியார் ஆக்குவீங்க. இங்க 2 இலக்கம், இதுல 3 இலக்கம் இருக்கு. ஓகே, இந்த 6க்கு பக்கத்துல இருந்த கோட்டையும் இலக்கமா கருதுவோம். விளங்குதா? அப்ப இங்க 2 இலக்கம், இங்க 3 இலக்கம், ஒரு இலக்கம் அதிகமா இருக்கு. 6 32க்கு எத்தனை முறைன்னு பாப்பீங்க. எத்தனை முறை? 6 5 30. அப்ப இங்க 5 போடுவீங்க, இதுலயும் 5 போடுவீங்க. என்ன பெருக்கும்? 65 5ஆல பெருக்கணும். பெருக்க வந்து என்னது? 325 விட கூட கூடாது. 325 சமனா இருக்கலாம், ஆனா கூட கூடாது. பெருக்குங்க. 5 5 25, 5 எழுதி 2 மிச்சம், 6 5 30, 32 32. 325ல 325 போனா மீதி 0. ஆகவே அந்த கார்ட்போர்ட் துண்டின் ஒரு பக்க நீளம் எவ்வளவு வரும்? இந்த 35 சென்டிமீட்டர். அதாவது அது பரப்பளவு 1225, அது ஒரு பக்க நீளம் 35 சென்டிமீட்டர். விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதா? ஈஸியான கேள்வி. உங்களுக்கு வெறும் கட்டாயம் மிக முக்கியமான ஒன்று. விளங்குதோ? ஓகே, அடுத்த கேள்விக்கு போமா பாருங்க.
உடைய ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமனான ஒரு சதுரத்தின் ஒரு பக்க நீளம் கேள்வி. கேள்வி விளங்குதோ? கேள்வி எப்படியா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு செவ்வகம் ஒன்று இருக்குதாம். அந்த செவ்வகத்தின் நீளமும் அகலமும் தந்திருக்கிறான். நீளம் 27 சென்டிமீட்டர், அகலம் 12 சென்டிமீட்டர். சரியா? அவன் என்ன சொல்றான்டா, அந்த செவ்வகத்தின் பரப்பும் செவ்வகத்தின் பரப்பு காண தெரிந்தானே, நீளம் தர அகலம். அந்த செவ்வகத்தின் பரப்பை காணுவியல், அந்த செவ்வகத்தின் பரப்பும் அது என்னவாம், அந்த சதுரத்துக்கு சமனா இருக்கும். செவ்வகத்தின் பரப்பு சதுரத்தின் பரப்புக்கு சமனா இருக்கும். அப்ப ரெண்டையும் சமப்படுத்துவீங்க. பிறகு அதுல இருந்து சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை காணுங்க. விளங்குதா? பாருங்க. அப்ப என்ன செய்யணும், முதல்ல நாங்கள் செவ்வகத்தின் பரப்பை காணணும். ஓகே, செவ்வகத்தின் பரப்பை காணும். கவனிங்க, செவ்வகத்தின் பரப்பளவு ஓகே. செவ்வகத்தின் பரப்பளவு எப்படி காண்றது? நீளம் தர அகலம், நீளம் தர அகலம். ஓகே, நீளம் தந்திருக்கு 27 சென்டிமீட்டர், அகலம் 12 சென்டிமீட்டர். சரியா? நீளம் 27 சென்டிமீட்டர், அகலம் 12 சென்டிமீட்டர். பெருக்குங்க. பெருக்கினா எவ்வளவு வரும்? முன்னூற்றி 324 பரப்பளவண்டா என்ன அலகு? சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகே, அவன் என்ன சொல்றான், இந்த செவ்வகத்தின் பரப்பும் இந்த செவ்வகத்தின் பரப்புக்கு சமனான ஒரு சதுரம் இருக்கா. அப்ப இந்த செவ்வகத்தின் பரப்பும் அந்த சதுரத்தின் பரப்பும் சமனா இருக்கு. அப்ப சதுரத்தின் பரப்பு எவ்வளவு? 324 சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகே, அப்ப சதுரத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவு? 324 சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகே, இப்ப சதுரத்தின் பரப்பளவு தெரிஞ்சா அது ஒரு பக்க நீளம் காணலாம் தானே. என்ன செய்வீங்க? வர்க்கமூலம் 324 என்ன? ஓகே, அப்ப சதுரத்தின் ஒரு பக்க நீளம் என்ன? ஒரு பக்க நீளம் என்ன செய்யணும்? வர்க்கமூலம் 324. இது உங்களுக்கு காண தெரியும் தானே வகுத்தல் முறையில. பாருங்க 324 என்ன செய்வீங்க? பின்னுக்கு இருந்து 2 சோடி கட்டுவீங்க. 3 எந்த நிறைவேற்கன்? 1 1 கழிச்சா மீதி 2. மேலே இருக்கிற இலக்கத்தை 2ஆல பெருக்கினா 2. இதுல வார இலக்கம் கண்டுபிடிக்கணும். இந்த 24 அப்படியே சோடியா ரக்குவீங்க. என்ன பிள்ளைகள்? ஓகே, பாருங்க, இங்க 2 இலக்கம், இங்க 3 இலக்கம், ஒரு இலக்கம் கூட இருக்கு. அப்ப இந்த 2 22க்கு எத்தனை முறை பார்ப்பீங்க? எத்தனை முறை? 11 போடலாமோ? இல்ல, சைபர்ல இருந்து 9 வரைக்கும் தான் போடலாம். அப்ப 9 போடுங்க. 29 9ஆல பெருக்கி பாருங்க. 9 9 81 1 8 மிச்சம் 9 2 18 18 மட்டும் 26. அப்ப கூடிட்டேன். அப்ப அதை விட குறைஞ்ச இலக்கம் எதை போடுங்க? 18 போடுங்க. 18 போட்டா ஏற்கனவே இதை பார்த்துனாங்களே. 18 போட்டு 8 64 4 ஆரம்பிச்சோம். 2 16 2 6 22 16 6 22 மீதி 0. அப்ப அந்த சதுரத்தின் ஒரு பக்க நீளம் எப்படி வரும்? 18 சென்டிமீட்டர். விளங்குதோ? ஓகே, அப்ப நீங்க என்னது கேள்வியை பார்த்து பயப்படக்கூடாது. இது என்ன செவ்வகத்தில் தந்துட்டு சதுரத்தை கேட்டுருக்கு, பயப்படாம என்ன செய்யணும்? அவன் படிவா தெளிவா தான் சொல்றான். செவ்வகத்தின் பரப்பு சதுரத்தின் பரப்புக்கு சமனம். அப்ப அதுல இருந்து ஒரு பக்க நீளத்தை காணலாம். விளங்குதா? ஈஸியா இருக்கல்ல? பாருங்க, அடுத்த வினா
196 பிள்ளைகள் ஓர் உடற்பயிற்சி கண்காட்சிக்காக நிறைகளினதும் எண்ணிக்கை சமனாகுமாறு நிறுத்தப்பட்டுள்ளன. ஒரு நிறையில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கையை காணும். அப்ப மொத்தம் 196 புள்ளிகள் நிரல்லையும் சமனா இருக்கணும். அப்ப ஒரு பக்க நிலத்தை காட்டுறமே. அப்ப என்ன செய்யணும்? வர்க்கமூல 196 கண்டுவிட்டா சரி. விளங்குதா? பாருங்க. அப்ப வர்க்கமூல 196 கண்டுவிட்டா அவ நிரல்லையும் எத்தனை பேர் இருக்கணும் தெரியும். அப்ப வர்க்கமூலம் 196 பின்னிக்கு இருந்து ரெண்டா சோடி கட்டுவிகள் ஓர் 1 1 மீதி 0 1 2 பிரிக்கினா 2 இதுல வார இலக்கம் பார்க்கணும். 96 2 பெருக்குவீங்க, 96 அப்படியே ரக்குவீங்க. இங்க 2 இலக்கம், இங்க 2 இலக்கம் என்ன முன்னுக்கு சைவர் தானே, அப்ப 2 இலக்கம் தான் இருக்கு 96. அப்ப இந்த 2 9க்கு எத்தனை முறை? 4 8 என்ன புள்ளியா? ஓகே பாருங்க. அப்ப இங்க 4 போடுங்க, இங்கே 4 பெருங்க நன்னாங்கு 16 6 ஒரு மிச்சம் 4 2 8 மொண்டும் 9 மீதி 0. அப்ப இத பாத்தீங்கன்னா 196 பிள்ளைகள் ஒரு உடற்பயிற்சி கண்காட்சியில இருக்கணும். சரியா? அவ நிரல்களின் எண்ணிக்கை சமனாகுமாறு அப்படின்னு என்ன ஒரு சதுர வடிவில் இருக்க. சரியா? சமனாகுமாறு நிறுத்தப்பட்டுள்ளன. ஒரு நிலையில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை யார்? என்ன அப்ப ஒரு நிலையில் இருக்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை எத்தனை வருது? 14. என்ன பிள்ளைகள்? ஓகே பாருங்க 14 விளங்குதா? அப்ப ஒரு நிலையில 14 புள்ளிகள். அதாவது வர்க்கமூல 196 காண்றது தான் இவ்வளவு வேலை. மிகவும் சுகமான ஒன்று. ஓகே பாருங்க அடுத்த கேள்வி. ஓகே அடுத்த கேள்வி. ஒரு சதுரமுகியின் மேற்பரப்பளவு 1350 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். சதுரமுகியின் ஒரு பக்க நீளத்தை காண்க. சரியா? ஒரு சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பளவு 1350 சென்டிமீட்டர் வர்க்கம். கேள்வி சதுரமுகியின் ஒரு பக்க நீளம். உங்களுக்கு சதுரமுகி என்னது தெரியும் தானே? என்னது? சதுரமுகிக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னது? எங்களோட தாயக்கட்டு. நீங்கள் தாயக்கட்டை விளையாடி இருப்பீர்கள். என்ன அது ஒரு சதுரமுகி. ஓகே அப்ப சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பில் வந்திருக்கு 1350. அப்ப பாருங்க சதுரமுகி மண்டா இப்படித்தான் இருக்கும். எல்லா பக்கமும் சமனா இருக்கும். என்ன அப்ப இது என்ன மொத்த மேற்பரப்பளவு 1350. அப்ப சதுரத்துக்கு எத்தனை மேற்பரப்பு இருக்குன்னு பாருங்க. சதுரமுகிக்கு எத்தனை மேற்பரப்பளவு? மேலே ஒன்று கீழே ஒன்று, முன்பக்கம் பின்பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம், மொத்தம் 6 பக்கம் இருக்கு. 6 என்னது? சதுர வடிவமா என்ன? அப்ப 6 பக்கத்தின் பரப்பு தான் எவ்வளவு? 1350. அப்ப 6a சதுரமுகியின் மொத்த மேற்பரப்புக்கு சமன்பாடு 6a. அதான் எவ்வளவு வந்திருக்கு? 1350. என்ன இங்க பாருங்க சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பு 1350. ஓகே அப்ப அதுல இருந்து ஒரு பக்கத்தின் பரப்பை நாங்கள் ஈஸியா காணலாம். என்ன செய்யலாம்? 6 இதோட பெருக்கப்படுது. என்ன பங்கள போய் பிரிபடும். அப்ப a சமன் 1350 6ஆல பிரியும். எத்தனை முறை பாருங்க? 6 2 12 ஒரு மிச்சம் 15க்கு 6 2 12 3 மிச்சம் 30க்கு 6 5 30. அப்ப ஒரு பக்கத்தின் பரப்பு 225. ஆனா எங்களுக்கு கேள்வி என்ன? ஒரு பக்க நீளம். என்ன ஒரு பக்கத்தின் பரப்பளவு 225 சென்டிமீட்டர் வர்க்கம். என்ன பரப்பளவுன்றது சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப ஒரு பக்கத்தின் பரப்பளவு தந்திருக்கு 225 சென்டிமீட்டர் வர்க்கம். நாங்க இதுல இருந்தோண்டு ஒரு பக்க நீளத்தை எப்படி காணலாம்? ஒரு பக்கம்ன்றது என்னது? சதுரம். அப்ப சதுரத்தின் பரப்பளவு தான் எவ்வளவு? 225 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு பக்க நீளம் காணலாம். அப்ப சதுரத்தின் பரப்புன்றது நீளம் தர நீளம்.
அப்போ ஒரு பக்க நீளத்திலான எக்ஸ்ண்டா எல்லாமே எக்ஸ் தான். அப்ப ஏக்கு பதிலாக என்ன போடலாம், எக்ஸ் தர எக்ஸ் தான் இந்த 225. அப்ப எக்ஸ் வர்க்கம் 225 என்ன. ஓகே, அப்ப எக்ஸ் காணணும். வர்க்கத்தை இல்லா பண்ண என்ன செய்யணும், இங்கால வர்க்க மூலம் எடுப்பீங்க. ஓகே, அப்ப வர்க்க மூலம் 225 பெறுமதி எவ்வளவு சொல்லுங்க செஞ்சாக்கள். ஓ குட், வர்க்க மூலம் 225 பெறுமதி 15. ஓகே, நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சார் செஞ்சு காட்டுறேன், எல்லாரும் படி கவனிங்க. வர்க்க மூலம் 225. ஓகே, என்ன செய்வீங்க, பின்னிக்கு இருந்து 2 2 சோடி கட்டுவீங்க. இந்த 2 எந்த நிறைவு இருக்கான், 1 என்ன, ஒரு 1 1 மீதி 1. இனி இந்த 25 2ஆல பெருக்கி 25 அப்படியே இறக்குவீங்க. மேலே இருக்கிற 1 2ஆல பெருக்கினா 2. இதுல வார இலக்கம் இதுல வார இலக்கத்தை கண்டுபிடிக்கணும். இங்க 2 இலக்கம் இங்க 3 இலக்கம், அப்ப ஒரு இலக்கம் கூட. அப்ப இந்த 2 12க்கு எத்தனை முறை பாப்பீங்க, எத்தனை முறை, 6 முறை. 6 போட்டு பாருங்க, 26 6ஆல பெருக்கணும். 26 6ஆல பெருக்கினா இந்த 125 விட கூட வரும். பெருக்கி பாருங்க, 26 6ஆல பெருக்கினீங்கன்னா 125 விட கூட வரும். அப்ப அதை விட குறைஞ்ச இலக்கம் எது, 5. அப்ப 5 போட்டு பாருங்க. ஓகே, இங்க போட்டா இங்கே 5 போடணும் என்ன. 5 25, 5 எழுதி 2 மிச்சம், 2 10 2 12 மீதி 0. விளங்குதோ பிள்ளைகள். ஓகே, அப்ப இந்த சதுரமுகியின் ஒரு பக்க நீளம் எவ்வளவு வந்து வருது, 15 சென்டிமீட்டர். விளங்குதா. அப்ப ஆகவே சதுரமுகியின் ஒரு பக்க நீளம், ஆகவே சதுரமுகியின் ஒரு பக்க நீளம் பிடித்து கொடுக்கணும் என்ன, ஒரு பக்க நீளம் எவ்வளவு, 15 சென்டிமீட்டர். விளங்குதோ பிள்ளைகள், செஞ்சு பார்த்துனீங்களா. ஓகே, இதோட எங்கட வர்க்க மூலம் என்ற பாடம் முடிவடையுது. நாங்கள் இனி 2ஆம் தவணை இந்த 10ஆம் பாடமான அட்சர கணித பின்னங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரியா. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.